டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுத்தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். விருச்சகம் சந்திரன் நீச்சம். அதனால் இந்த ராசியில் யார் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாக இருந்தாலும் மெடிடேஷன் கற்றுக்கிறது தான் பெரிய பரிகாரம். இவங்களுக்கு திருச்செந்தூர் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும் இந்த வருஷத்தில் புத்தாண்டில். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை குழந்தை இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா பிள்ளைகளோட தான் தேவையில்லாத வாக்குவாதம் வரும். தனம், குடும்பம், வார்த்தை, மதிப்பு ஏற்படும். சுபவரிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் போட்டு பார்க்கும் இந்த வருஷம். ஏன்னா உங்களுடைய அலட்சியம், தூக்கமின்மை, ஒரே ஆங்ஸைட்டி, ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, அப்படியே எமோஷ்னலாகவே இருக்கிறது, பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகளால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவது, நல்லா இருக்கிறத இதெல்லாம் கெடுத்துரும். எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை பற்றியே யோசிப்பீங்க. உங்கள்கிட்ட 100 சவரன் இருக்கிறத விட்டுடுவீங்க, 4 சவரனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது தேவையான்னு யோசிச்சு பாருங்கள். அதான் உங்கள்கிட்ட இருக்க வண்டி வாகனம்லாம் அனுகூலமாக இருக்கும். மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதிலே நிற்கிறது. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ராசி விருச்சகம். ஏன்னா நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். 10ல் கேது இருப்பதனால ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக எது ஸ்டார்ட் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஒரு அபிஷேகம் ஆரம்பிச்சிங்கன்னா அது தடையில்லாமல் சக்ஸஸ் ஆகிடும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடன் தான் அதீத கவனமாக இருக்கணும். கர்ப்பஸ்திரிகள் மருந்து மாத்திரைகளோட டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மீறவே கூடாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. கொடுத்த வாக்கை எல்லா இடத்துலையும் காப்பாற்றக்கூடிய அதே அற்புதமான வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷம் விருச்சகத்தில். விருச்சக ராசி நேயர்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, ரெண்டாவது பகலில் யார் பலம், இரவில் யார் பலம், எந்த கிரகத்தினால நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பகலில் கொஞ்சம் பயணத்தை கவனமாக போகிறது நல்லது. இரவு பயணம் அப்போ போகலாமா அப்படின்னா டிரைவர் போட்டுக்கிட்டு நீங்கள் போகிறது நல்லது. இல்லைன்னா பக்கத்துலேயே எதுனா ஒரு ஊரில் தங்குற மாதிரி இருக்கிறது நல்லது. விரயங்கள் நிறைய இருக்கும், கடன்கள் இருக்கும். எப்பவுமே கடன் வருதுன்னா உங்களுக்கு பேங்க்கில் உங்களுக்கு அந்த ஸ்கோர் இருந்தால் தானே லோன் கிடைக்கும். ஆகவே அது இருக்குது. ஏற்கனவே பழைய கடன் இருக்கே சார், அது என்ன பண்ணலாம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வருமானங்களும் கூடும். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் போனால் மருத்துவ செலவு தாயாருக்கு இருக்கும்னு சொன்னேன். கைவைத்தியம் பண்ணுறது, இல்லைன்னா நீங்களே ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் விட்டு டாக்டர் சொல்கிற மருந்தை ஒழுங்காக வாங்கி கொடுங்க. பெரிய சர்ஜரியில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இதை எல்லாத்த விட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர்னால் உங்களுக்கு சில விரயங்கள் இருக்கும். அது சுப விரயங்களாக மாற்றுறது புத்திசாலித்தனம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தீர்க்கமான முடிவு எடுத்து, சந்தேகத்தை விடுத்து, தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவு எடுத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசியில் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கிய ரீதியான பயங்கள் இவங்களுக்கு நிறையா இருந்துகிட்ருக்கு. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அதாகுமோ, இதாகுமோங்கிற பயங்கள் இருக்கும். இடமாற்றத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய இடத்துல வாடகை கால் வரல, எனக்கு இதனால் வருமானம் கெட்டு போச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அது மாறும். 7வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் இடம், வீடு, பொருள், வாகனங்கள் விற்க வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வருமானங்கள் தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கும். சில பேர்கிட்ட நண்பர்கள்ட்ட பழகும் பொழுது அவங்க கவனம் என்பது தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை சேர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சில மூச்சு பயிற்சிகள்லாம் பழகி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது
அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப சொல்லிவிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆபத்து வரும். அப்போ நீங்கள் அப்போது இது ஏன் என்கிட்ட மறைச்சல்னு, நல்லது சொல்ல போய் கெட்டது எனக்கு தேவையா அப்படின்னு திருப்பி அவளே தேவையான்னு 4 தடவை கேட்டுப்பா. அதே மாதிரி ரொம்ப நெருங்கி பழகிறவங்ககிட்டையும் அதே சமயத்தில் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்ககிட்டையும், அதாவது புது நபர்கள்ட்ட எதற்காக இந்த இன்டென்ஷன் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதை தீர்வாக பார்த்துக்கொள்ளணும். குழந்தைகளாக இருந்தால் அப்பா அம்மாவுடைய கவனத்திற்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புது தொழில் பண்ணும் பொழுது, கூட்டு தொழில் பண்ணும்போது மற்றவர்களிடம் கவனம் என்பது தேவை. சில விஷயத்தை தெரியாமல் செய்து அதே சமயத்தில் விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு, மலைக்கோயில் முருகன் வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் மேடம், இந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபாக இருக்கும். ஸோ சுதந்திரம் நிறைய கிடைக்கும். ஸோ அப்பாவு கூட மட்டும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலே, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலே தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உடல்நிலையில் தொந்தரவு வரும். விருச்சிகராசிக்காரர்களுக்கும் உடல்நலத்தில் தொந்தரவு வரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாகனம் சம்மந்தப்பட்ட செலவுகள், வாகன மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செல்வங்கள் பண வரவு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனைகளும் இருக்காது. குழந்தைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும். விருச்சிகராசிக்காரங்க குழந்தை இல்லாதவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கான முயற்சி செய்யும்போது நிச்சயமாக கிடைக்கும். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கவனமாக இருக்க வேண்டும். செகண்ட் ஆஃப் ஏப்ரலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் விருச்சிகராசிக்காரங்க யார் கூடயாவது பழகி ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடா நட்பு கேடாய் முடியும் போல் யார்ட்டையாவது நம்பி பழகி பணத்தை ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கை தேவை. புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அரசியல் இருப்பவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் வந்து ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் முதலீடு பண்ணாங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. இந்த டைமில் வந்து வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். அரசுக்கு அபராதம் செலுத்தக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அரசுக்கு அபராதம் செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் கடன் உற்பத்தி ஆகும். கடன் வந்து அதிகரிச்சிடும். அதனால் கடன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். தொழில் வந்து ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விற்பனை ஆகும். ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் விற்பனை ஆகாது. அதே போல் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பா வழியில் ஏதாவது சொத்துக்கள் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் 4ஆம் இடத்துல இருக்க ராகுவும் வாகனம் வாங்குறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் செகண்ட்ஸ் வாங்கலாம். அப்படியே வாங்கினாலும் செலவுகள் அதிகம் வரும் அப்படின்றத மனதளவில் ஏற்றுக்கணும். டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இரவு நேர போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பகலில் நல்லா தூங்கினா தான் நைட்டு ஓட்டணும். இல்லைனா வண்டி ஓரம் போட்டு நீங்கள் தூக்கிட்டு ஓட்டுறது நல்லது. இல்லைன்னா இந்த டைமில் வந்து வாகன விபத்துக்கள்லாம் சந்திக்க நேரிடும். ஸோ இந்த டைமில் வந்து பொழுதுபோக்குக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ விருச்சிகராசிக்காரர்களை பரிகாரம்னு பார்த்தா மாதம் ஒரு முறையாச்சும் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவரை வழிபடுறது, காலபைரவருக்கு 2 நெய் விளக்கு போடுறது வந்து விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை குறைக்கும். பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். Sims Hello Doctor, discover the true joy of good health. Ashwin Sweets, house full of happiness. No twist, no risk, அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.